விஜய் வந்து ஒரு ஸ்டார். அவர் வந்து தரையில கால் பதிக்காதவர். அவர் வந்து திரையில மட்டுமே தடம் வச்சவர். அவர் அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறாரு. அவர் வெளியே வந்தாருன்னா உண்மையான துயரம் பாருங்க, வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட விட்டு போட்டு தலைவர் வந்திருக்காருன்னு போயிடும். இது ஹானஸ்டான ஃபேக்ட், அதை புரிஞ்சுக்கணும். அந்த வெள்ள நிவாரண நிதி பாதிக்கப்படும், வெள்ள நிவாரண பணிகள் பாதிக்கப்படும். காவல்துறை போறாங்க. சாதாரண இப்போ அண்ணாமலையோ எடப்பாடி பழனிசாமி ஒரு 500 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க நிற்பாங்க, கட்சிக்காரங்க கொஞ்சம் நிற்பாங்க, சப்போர்ட் பண்ண நிற்பாங்க, மாற்று கட்சிக்காரன் கவர்மெண்ட் இப்படி பண்ணிச்சுன்னு சொல்லிருப்பாங்க. ஆனால் விஜய் போனார்னா பார்க்கறதுக்காகவே சும்மா இருக்கிறவங்களாம் போயிடும். அது எந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படாத பெட்டிக்கடை இருந்தவங்களும் பார்க்க வந்துடும். அப்போ அது ஒரு 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 ஸ்டார் அப்படிங்கிற நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் லீடர் பண்ணி தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்கனால மட்டுமே நீங்கள் அவர் பார்த்துட முடியாது. அவர் நேற்று வரைக்கும் எங்கள் உள்ள இருந்து இன்னைக்கு மட்டும் ஏன் வரமாட்டோம் அப்படி நீங்கள் கேட்க முடியாது. அவர் வந்தாருன்னா நிறைய அசௌகரியங்கள் பொதுமக்களுக்கு ஏற்படும். அதை தெரிஞ்சு தான் செயல்பட்டுருக்காரு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நான் வரவேற்கிறேன். அவருக்கு கொடுக்கறது நோக்கம் வந்து நிவாரணம் கொடுக்கறது தான். அதை எங்கே வச்சு கொடுத்தாலும் ஒன்று தப்பில்லை. வர வச்சு கொடுத்தாரு ஒன்று அக்கௌண்ட்டில் கொடுக்க சொல்கிறார் இவர். அப்போ அக்கௌண்ட் கொடுத்தா அப்போ உங்களுக்கு அக்கறை இல்லை, அதனால தான் அக்கௌண்ட்டில் வரீங்க. நேரம் வந்து என் கையில் காசு அப்படி மாற்றி சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லாமே